இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 26க்கு 46ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.80 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 15க்கு 16 கார் பார்க்கிங், 20க்கு 16 லிவிங் ஹால், 8க்கு 11 கிச்சன், 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட். தென் இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 11 மினி பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்து இந்த வீட்டை டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடா ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. டோட்டல் பில்டிங் ஏரியா 1614 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி அதை மேட்ச் பண்ணி என்ட்ரன்ஸில் அழகான MS கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 15க்கு 16. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் 350 அடிக்கு தனி போர் கனெக்ஷன், பக்கத்திலேயே 8000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோ வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ், இடையில கோல்டன் பீடிங் கொடுத்து அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 3க்கு 4. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீ குட்ல டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 20க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் சவுத் வாலில் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே ஃப்ளூட்டட் PVC பேனல் அண்ட் PVC போர்ட்ஸை யூஸ் பண்ணி அழகான டிவி யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே பூஜை யூனிட் வடக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே UPS ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் கிச்சன் சைஸ் 8க்கு 11. கிச்சன் வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ், இடையில கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி பைப்லைனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கிச்சன் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்மே ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸில் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. பெட்ரூம் சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 7க்கு 4. டாய்லெட் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இன்னர் ஸ்டேர்கேஸை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயில்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி ஏரியா. 2 பெட்ரூம் அண்ட் ஓப்பன் டெரஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லாபி ஏரியாவை எல் ஷேப்பில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே அலுமினியம் ஃப்ரேமிங் அண்ட் HPL போர்டை யூஸ் பண்ணியே அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 7x4 சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நார்த் ஈஸ்டில் தேர்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10x11. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4x8. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் மதுக்கரைக்கு அடுத்து எட்டிமடையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.